சென்னையின் அடையாளமாக விளங்கிய டபுள் டெக்கர் பேருந்து சேவையை 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற அயலக தமிழர்களின் மாநாட்டில் 1,86,00,000 மதிப்புள்ள டபுள் டெக்கர் மின்சார பேருந்தை அமெரிக்க வாழ் தமிழர்கள் மற்றும் அசோக் லேலாண்டு நிறுவனத்தினர் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து பேருந்துக்குள் சென்ற முதலமைச்சர் பேருந்தின் நவீன வசதிகளை சுற்றி பார்த்தார். 2 அடுக்கு பேருந்தின் இயக்கத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு இந்த பேருந்து இயக்கப்பட உள்ளது. தமிழ் வாழ்க என பொறிக்கப்பட்டு இந்த பேருந்து இயங்க உள்ளது. சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த டபுள் டெக்கர் மின்சார பேருந்தின் இரு பக்கமும் தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. கடந்த 1970ஆம் ஆண்டு சென்னையில் தொடங்கப்பட்ட டபுள் டெக்கர் சேவை கடந்த 2008ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேரை பாமகவில் இருந்து நீக்கி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நடவடிக்கை எடுத்துள்ளார். அன்புமணியுடன் சேர்ந்து கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட எம்எல்ஏக்களிடம் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு மூலம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த கடிதத்திற்கு அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்களான சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் ஆகிய 3 பேரிடம் இருந்து எந்தவித பதிலும் கிடைக்காத நிலையில் கட்சியின் நற்பெயருக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் அவர்களை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக ராமதாஸ் தரப்பு பாமக பொதுச் செயலாளர் முரளி சங்கர் அறிவித்துள்ளார். கமல்ஹாசனின் பெயர் புகைப்படங்களை வர்த்தக ரீதியில் பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீயே விடை என்ற வணிக நிறுவனம் அனுமதியின்றி தனது புகைப்படம், பெயர், உலகநாயகன் என்ற பட்டம், பிரபல வசனங்களை பயன்படுத்தி டி-ஷர்ட், ஷர்ட்டுகளை விற்பனை செய்ததாக கூறி கமல் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன் விசாரணைக்கு வந்தபோது நீயே விடை நிறுவனம் மட்டுமல்லாமல் வேறு எந்த நிறுவனங்களும் தனது பெயர், புகைப்படங்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என கமல் தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து அனுமதியின்றி வர்த்தக ரீதியில் கமல்ஹாசனின் பெயர், புகைப்படங்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் கார்ட்டூன்களில் கமல் படத்தை பயன்படுத்த தடை இல்லை எனவும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுவுக்கு பதிலளிக்கும்படி நீயே விடை நிறுவனத்துக்கு உத்தரவிட்டு வழக்கை பிப்ரவரி மாதத்துக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டால் 100% வெற்றி பெறுவேன் என அதிமுகவில் விருப்ப மனு அளித்துள்ள நடிகை கௌதமி கூறியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு அளித்தவர்களுடன் 3வது நாளாக எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் மேற்கொண்டார். அப்போது ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்திருந்த அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் நடிகையுமான கௌதமி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராஜபாளையம் தொகுதியில் தான் போட்டியிட எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பளிப்பார் என நம்புவதாக கூறினார். வெற்றி வாய்ப்பு எப்படி நடந்தது? 100% வெற்றி, எங்களோட வெற்றி. ராஜபாளையம் தொகுதி கூட்டணி கட்சியான பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த கௌதமி, தலைவர் எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவெடுத்தாலும் சரியாக இருக்கும் என்றார். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் போக்குவரத்து விதியை மீறியதாக ரசீது அனுப்பி முதியவரிடம் 16,05,000 ரூபாய் மோசடி செய்த 10 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாமுவேல் சந்திரபோஸ் என்ற முதியவருக்கு வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி வந்துள்ளது. அதில் சாமுவேல் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டதாக புகைப்படத்துடன் கூடிய தகவல் வந்தது. மேலும் அதன் அபராதத்தை கட்ட செயலி ஒன்றை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அதை நம்பிய சாமுவேல் செயலியை பதிவிறக்கம் செய்ததும் மொபைல் ஹேக் செய்யப்பட்டு அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 16,05,000 ரூபாய் எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இது தொடர்பாக முதியவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் குஜராத்தைச் சேர்ந்த 10 பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்து 311 கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உதகையில் நடைபெற்ற தேசிய அளவிலான இருசக்கர வாகன பந்தயத்தில் வீரர்கள் போட்டி போட்டு இலக்கை நோக்கி ஓட்டிச் சென்று பார்வையாளர்களை வியக்க வைத்தனர். நீலகிரி மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பில் உதகை அரசு கலைக்கல்லூரியில் தேசிய அளவிலான இருசக்கர வாகன பந்தயம் நடைபெற்றது. பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நீலகிரி எம்பியும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஆர் ஆசா பரிசுகளை வழங்கினார். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை புதிய வரலாற்று உச்சத்தை பதிவு செய்துள்ளது. கடந்த வாரத்தின் இறுதி வர்த்தக நாளான சனிக்கிழமை சவரன் 1,03,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 220 ரூபாயும் சவரனுக்கு 1,760 ரூபாயும் அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதனால் சவரன் விலை 1,04,960 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டி நுகர்வோருக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய
இன்றைய விலை 13,120 ரூபாய். வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 12 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 287 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் கால்நடை சந்தையில் பொங்கலை முன்னிட்டு 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடு கோழிகள் விற்பனை செய்யப்பட்டது. மேலூர் சந்தைப்பேட்டை வாரச்சந்தையில் ஆடு கோழிகளின் விற்பனை களை கட்டியது. இந்த சந்தைக்கு மேலவளவு, எட்டிமங்கலம், சென்னகரம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் தங்களது கால்நடைகளை விற்பனைக்கு கொண்டு வந்தார்கள். பொங்கலை முன்னிட்டு சந்தையில் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் ஆடு கோழிகளின் வரத்து குறைவால் விலை உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டது. அந்த வகையில் 10 கிலோ ஆடு 10,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை விலை போனது. இதையடுத்து 2 கோடி ரூபாய்க்கு சந்தையில் வர்த்தகமானது. ஆடுகள் நல்ல விலைக்கு போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தார்கள். ஆடு வரத்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, விலைவாசி கொஞ்சம் கூடத்தே இருக்கு. ஆடு சந்தைக்கு ஒன்றும் வரல. பொங்கல் நேரம் நான் அடுத்த வாரம் கொஞ்சம் கூடும், ஆனால் விற்பனை கம்மியாகும். இந்த வாரம் கொஞ்சம் பரபரப்பாகத்தே இருக்கு, விற்பனை கொஞ்சம் கூடத்தே இருக்கு. ஹொசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் குவியலாக வெண்ணூரை வெளியேறுவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து 699 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் 699 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மழையில்லாத காலங்களில் ஆற்றில் வெளியேறும் நீரில் அதிகப்படியாக வெண்ணூரை பொங்கி காட்சியளிக்கிறது. பெங்களூர்ல இருக்கிற அந்த தொழிற்சாலையில் இருந்த கழிவுநீர், தேக்கி வச்ச கழிவுநீரை மழை காலத்துல தண்ணியா திறந்து விடுவாங்க. கேட்டா இல்லைன்னுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மழையும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இப்பயே திறந்து விட்டுட்டாங்க, தைரியமா திறந்து விடுறாங்க. நாங்க எத்தனையோ வாட்டி போராட்டம் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா எந்த ஒரு அதிகாரி இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. நாங்க போட்டிருக்க காய்கறி எல்லாம் வீணா போச்சு, எல்லாம் அழுகி போகுது. இந்த நுரையினால எங்களால விவசாயமே பண்ண முடியல. ஆற்று பகுதிகளில் பறந்து செல்லும் நுரையை கண்ட விவசாயிகள் நீரில் ரசாயனம் கலந்திருப்பதாக கூறி வேதனை தெரிவிக்கின்றனர். பொங்கல் விடுமுறை நாட்களில் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் போக்குவரத்து பணிமனையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அமைச்சர் பங்கேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க சிறப்பு குழு அமைத்து கண்காணிப்பதாக கூறினார். எங்களுடைய துறை அலுவலர்களும் அங்கங்கே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா செக் போஸ்டுகளிலும் போக்குவரத்துறை இணை ஆணையர், துணை ஆணையர், அதேபோல ஆர்டிஓ இவர்கள் தலைமையிலான குழுக்கள் அந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். தவறு இருக்கிற இடங்களில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது, அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. சில இடங்களில் அந்த வாகனங்கள் இம்பவுண்ட் செய்யப்படுகிறது. எனவே அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் பயணிகள் புகார் அளிக்க வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தினார். அரக்கோணம் அருகே பணப்பாக்கம் தொழில் பூங்காவில் கட்டப்பட்டு வரும் டாடா மோட்டார் நிறுவனத்தின் ஆலை முடிவு பெறும் தருவாயை எட்டியுள்ளது. 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 500 ஏக்கர் பரப்பளவில் ஜாகுவார், லேண்ட் ரோவர்ஸ் ஆகிய முன்னணி கார்களை தயாரிக்கும் ஆலைக்கு 16 மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்நிலையில் ஆலை பணிகள் முடிவரும் தருவாயில் இருப்பதால் பிப்ரவரி 9ஆம் தேதி ஆலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து தமிழ்நாட்டில் முதல் மின்சார கார் உற்பத்தியை டாடா நிறுவனம் தொடங்க உள்ளது என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருங்குடியில் பயோ மைனிங் முறையில் குப்பைகளை மறுசுழற்சி செய்யப்படுவதை பாராட்டிய தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திராவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். நாள்தோறும் சராசரியாக 3000 மெட்ரிக் டன் குப்பைகள் பெருங்குடி குப்பை கிடங்குக்கு கொண்டுவரப்படுகிறது. இதனை பிளாஸ்டிக், உலோகம், மக்கும் குப்பை என தரம் பிரித்து அகற்றும் பயோ மைனிங் முறையை 2 ஆண்டுகளுக்கு முன் சென்னை மாநகராட்சி தொடங்கியது. இந்நிலையில் பயோ மைனிங் முறையில் குப்பைகளை அகற்றும் வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருந்த தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவித்திருந்தார். ஆனந்த் மஹிந்திராவுக்கு நன்றி தெரிவித்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சென்னை மாநகராட்சி சார்பில் பயோ மைனிங் முறையில் பெருங்குடி குப்பை மேட்டில் 50 லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகளை அகற்றி சாதனை புரிந்துள்ளதாகவும், மீதமுள்ள 40 லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகளை அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்குள் அகற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு அறிவியல் பூர்வமாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த திடக்கழிவு மேலாண்மை தீர்வுகளை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசத்தை மேலும் 10 நாட்கள் நீட்டிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நியாயப்படுத்த முடியாத பிழைகளோடு SIR பணி நடைபெற்று வருகிறது என்று குற்றம் சாட்டினார். அதிகாரிகள் வேலை செய்தாலும் வீடுகளில் ஆள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே 18ஆம் தேதியோடு இந்த பணியை முடிப்பது என்பதற்கு பதிலாக
ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரை 10 நாட்கள் நீடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். கால நீட்டிப்பு செய்யவில்லை என்றால் பல லட்சம் பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியாத நிலை ஏற்படும் என்றும் சண்முகம் எச்சரித்தார். இதேபோல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என தமிழ்நாடு பாஜக சார்பிலும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டது. குன்னூர் ஜெகதளா பகுதியில் படுகர் இன மக்கள் தங்கள் பாரம்பரிய பண்டிகையான ஹெத்தையம்மன் கோவில் விழாவை நடனமாடியபடி கோலாகலமாக கொண்டாடினர். தமிழக காவல்துறையில் 8 மணி நேர வேலையை அமல்படுத்த கோரி தொடரப்பட்ட வழக்கில் உள்துறை செயலரிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார விடுப்பை முறையாக நடைமுறைப்படுத்துவதில்லை என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மதுரையைச் சேர்ந்த சத்யபிரியா என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவலர் விதிமுறை சட்டப்படி நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் மட்டுமே வேலை பார்க்க வேண்டும். ஆனால் 16 மணி நேரம் பணியாற்றுகின்றனர். இதனால் 2016க்கு பின் காவலர்களின் தற்கொலை அதிகரித்துள்ளதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டுவரப்பட்ட பெட்டாலியன் காவல்துறை நடைமுறை பிற மாநிலங்களில் இல்லாதபோது தமிழகத்தில் மட்டுமே நடைமுறையில் உள்ளதாகவும் 8 மணி நேர வேலை, பயோமெட்ரிக் வருகை பதிவேடு முறை ஆகியவற்றை அமல்படுத்த உத்தரவிடுமாறு வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து அரசிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கை வரும் 28ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கையகப்படுத்தப்பட்ட நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் உள்ள நிலங்களை மீண்டும் உரியவர்களிடமே வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிலும் 308 மாணவர்களுக்கு அமைச்சர் முத்துசாமி மடிக்கணினிகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீட்டு வசதி வாரியத்தால் கையகப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படாமல் உள்ள நிலங்களை உரியவர்களிடம் வழங்குவது குறித்து அரசுக்கு பரிந்துரை வழங்க 2 IAS அதிகாரிகள் தலைமையில் குழு அமைத்துள்ளதாக குறிப்பிட்டார். என்ன ரிப்போர்ட் கொடுக்குதோ அந்த ரிப்போர்ட் படி தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியும். எனவே அந்த கமிட்டி ரிப்போர்ட் விரைவில் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக இந்த மாத கடைசிக்குள்ளே அந்த ரிப்போர்ட் வந்துடும். அதை பேஸ் பண்ணி அதில் நம்ம சிரமப்படுறவங்க கடன் வாங்கி இந்த மாதிரி ஹவுசிங் போர்டு இதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குன்னே தெரியாமல் ஏமாந்து வாங்கியவங்க தான், அவங்களுக்கு தான் முதல்ல ஒரு ரிலீஃப் வரணும்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கோம். IAS அதிகாரிகள் அறிக்கையின்படி நிலங்கள் உரியவர்களிடமே வழங்கப்படும் என்றும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார்.